சம்மந்தியம்மா, ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும், உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னீங்க. நானும் என் மனைவியும் கிளம்பி வந்துட்டோம். ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்களே, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். அம்மா சொல்ல மாட்டாங்க. உங்க பொண்ணு வந்தவொடனே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். வாங்கப்பா, வாங்கம்மா. என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? சம்மந்தி அம்மா தான் ஃபோன் பண்ணி அம்மாவை என்னையும் வர சொன்னாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக வாங்கன்னு சொன்னாங்க. நீ வந்ததுக்கப்புறம் தான் எல்லா விவரமும் தெரியும்னு சொன்னாங்க. அதை தான் வெயிட் பண்ணுறேன். செல்வி, நீ எதனா தப்பு பண்ணிட்டியாம்மா? நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. கொஞ்சம் இருங்கப்பா. என்ன கதிர் இது? எனக்கு தெரியாம எங்க அம்மாவையும் அப்பாவையும் வர வச்சிருக்கீங்க. செல்வி, உனக்கும் எனக்கும் இருந்த செய்தியை உங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிவிக்கணும் தான் அவங்கள வர சொன்னேன். நம்ம கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனா நமக்கு குழந்தை இல்லை. கொஞ்சம் இருங்க, வரேன். அப்பா, அம்மா, தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். இல்லைம்மா, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் நாங்கள் போக மாட்டோம். மாப்பிள்ளை கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு வாமா. ஆமாம்மா. உங்களை கும்பிட்டு கேட்குறேன், 2 பேரையும் தயவு செய்து போயிடுங்க.